வணக்கம் நண்பர்களே! கிரிக்கெட் உலகம் என்றால் எப்போதும் சுவாரஸ்யங்களுக்கு பஞ்சம் இருக்காது. குறிப்பாக இந்திய கிரிக்கெட் என்று வந்துவிட்டால், அங்கு திறமைகள் எப்படி கண்டறியப்படுகின்றன, அந்த திறமைகள் எப்படி கையாளப்படுகின்றன என்பதில் எப்போதும் ஒரு பெரிய விவாதம் ஓடிக்கொண்டே இருக்கும். சமீபத்தில் வைபவ் சூரியவன்சி என்ற ஒரு இளம் வீரரை பற்றி இந்திய கிரிக்கெட் வட்டாரத்தில் பெரு விவாதங்கள் கிளப்பியுள்ளன. சஞ்சு சாம்சனை ஆடியதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் வைபவை நீங்கள் நடத்தும் விதம் சரியா என்ற கேள்விதான் இப்பொழுது பலரது மனதிலும் எழுந்துள்ளன. குறிப்பாக சுனில் கவாஸ்கர் மற்றும் அம்பத்தி ராயுடு போன்ற ஜாம்பவான்கள் இது குறித்த மிகவும் காட்டமான கருத்துக்களை தெரிவித்துள்ளனர். இன்று நாம் இந்த வீடியோவில் ஏன் இந்த விவகாரம் இவ்வளவு பெரிய சர்ச்சையாக மாறியிருக்கிறது, இந்திய அணி நிர்வாகம் இளம் வீரர்களை கையாள்வதில் எங்கே சொதப்புகிறது மற்றும் இந்த விமர்சனங்கள் பின்னணியில் உள்ள உண்மை என்ன என்பதை பற்றி விரிவாக பார்க்க போகிறோம். முதலில் வைபவ் சூரியவன்சி யார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு இளம் வயதிலே, அவரது பள்ளி மாணவனாக இருக்கும் பருவத்திலே ஒரு வீரர் ரஞ்சி கோப்பை போன்ற பெரிய தொடர்களில் களமிறங்குவது என்பது சாதாரண விஷயம் அல்ல. அவர் திறமை மீது யாருக்கும் சந்தேகம் இல்லை. அவர் பேட்டிங் செய்யும் விதத்தை பார்க்கும்போது எதிர்காலத்தின் ஒரு பெரிய நட்சத்திரமாக அவர் உருவெடுப்பார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் அந்த திறமையை எப்படி வளர்த்தெடுக்க வேண்டும், எந்த சூழலில் அவரை களமிறக்க வேண்டும் என்பதுதான் இப்போதைய முக்கிய கேள்வி. இங்கேதான் சுனில் கவாஸ்கர் மற்றும் அம்பத்தி ராயுடு ஆகியோரின் கோபம் நியாயமானதாக தெரிகிறது. சுனில் கவாஸ்கர் அவர்கள் கிரிக்கெட்டின் அசைக்க முடியா குரல். அவர் ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறார் என்றால் அதற்கு பின்னால் பல வருட அனுபவமும் நுணுக்கமான பார்வையும் இருக்கிறது. அவர் சொல்லும் கருத்து என்னவென்றால், ஒரு இளம் வீரரை நீங்கள் மிக வேகமாக, மிக அவசரமாக சர்வதேச கிரிக்கெட்டிற்குள் அல்லது பெரிய அழுத்தத்திற்குள் தள்ளுவது அவருக்கு பலன் தருவதை விட அவரது எதிர்காலத்தையே கேள்விக்குறியாக்கிவிடும். ஒரு குழந்தையை, ஒரு வளரும் வீரரை பக்குவப்படுத்த வேண்டிய நிர்வாகத்தின் கடமை. ஆனால் வைபவ் சூரியவன்சி விவகாரத்தில் ஏதோ ஒரு குறுகிய கால லாபத்திற்காக அல்லது ஒரு பரபரப்பிற்காக அவரை கையாண்ட விதம் மிக மோசமாக இருக்கிறது என்று கவாஸ்கர் கருதுகிறார். மறுபுறம் அம்பத்தி ராயுடுவின் பாணி வேறு. அவர் எப்போதும் எதையும் வெளிப்படையாக பேசக்கூடியவர். ராயுடு சொல்லும் முக்கியமான விஷயம் என்னவென்றால், ஒரு வீரருக்கு நீங்கள் வாய்ப்பு கொடுக்கிறீர்கள் என்றால் அந்த வாய்ப்பு அர்த்தமுள்ளதாக இருக்க வேண்டும். சஞ்சு சாம்சன் போன்ற அனுபவம் வாய்ந்த வீரர்களை எப்படி நிர்வாகம் ஒரு தொடரில் சேர்த்து இன்னொரு தொடரில் நீக்கி ஒரு குழப்பமான சூழலை உருவாக்குகிறார்களோ அதே போக்கில்தான் இப்பொழுதும் இளம் வீரர்களை நடத்துகிறார்கள் என்பதுதான் அவரது குற்றச்சாட்டு. அதாவது வீரர்களை வெறும் காய்களாக பார்க்கிறார்களோ தவிர அவர்களுக்கு தேவையான நம்பிக்கையை, நிலையான இடத்தை ஏன் தருவதில்லை. இங்கே நாம் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் இந்திய கிரிக்கெட்டில் நிலவும் இந்த சுழற்சி முறை அல்லது மாறி மாறி விளையாட வைத்தல். ஒரு தொடரில் ஒரு வீரர் நன்றாக ஆடினால் அடுத்த தொடரில் அவர் நீக்கப்படுகிறார். அல்லது ஒரு வீரருக்கு ஒரு போட்டியில் வாய்ப்பு கொடுத்துவிட்டு அவர் சரியா ஆடவில்லை என்றால் அவரை அடுத்த போட்டியிலே கழற்றி விடுகிறார்கள். இது ஒரு வீரருக்கு எந்த மாதிரியான மன அழுத்தத்தை தரும் என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். ஒரு இளம் வீரர் களத்தில் வரும்போது அவருக்கு தெரியும், நான் இன்று சரியா ஆடவில்லை என்றால் நாளை எனக்கு அணியில் இடம் இருக்காது என்று. இந்த பயம் இருக்கும் வரை எந்த ஒரு வீரராலும் தனது முழு திறமையையும் வெளிப்படுத்த முடியாது. வைபவ் சூரியவன்சியை பொறுத்தவரை அவர் ஒரு இளம் திறமை. அவரை நிதானமாக வளர்க்க வேண்டியது அவசியம். அவரை அதிகப்படியான வெளிச்சத்திற்கு கொண்டு வந்து பெரிய எதிர்பார்ப்புகளை அவர் மீது சுமத்தி அவரை ஒரே நாளில் சூப்பர் ஸ்டாராக்க முயற்சிப்பது அவருக்கு செய்யும் துரோகம். சுனில் கவாஸ்கர் சுட்டிக்காட்டுவது போல, ஒரு இளம் வீரர் களத்தில் நிற்கும்போது அவர் அணியின் நிர்வாகத்திடமிருந்து ஒரு ஆதரவை எதிர்பார்ப்பார்கள். அந்த ஆதரவு கிடைக்காத போது ஒரு வீரர் எங்கே செல்வார்? அம்பத்தி ராயுடுவின் கருத்தில் உள்ள நியாயம் என்னவென்றால், இந்திய அணி நிர்வாகத்தில் ஒரு தெளிவான கொள்கை இல்லை என்பதுதான். யார் எப்போது அணியில் இருப்பார்கள், யார் எப்பொழுது நீக்கப்படுவார்கள் என்பதற்கே ஒரு சரியான திட்டம் இல்லை. இது இளம் வீரருக்கு ஒரு கெட்ட முன்னுதாரணமாக அமைகிறது. நீங்கள் ஒரு வீரரை தேர்வு செய்கிறீர்கள் என்றால் அவருக்கு போதுமான வாய்ப்புகளை கொடுத்து அவர் தவறு செய்யும் போது திருத்திக் கொள்ள அவகாசம் கொடுக்க வேண்டும். அதை விடுத்து வெறும் புள்ளி விவரங்களை மட்டும் பார்த்து ஒருவரை அணியில் சேர்ப்பது, நீக்குவது இந்திய கிரிக்கெட்டின் ஆரோக்கியத்திற்கு நல்லதல்ல. சரி, இப்பொழுது நாம் சஞ்சு சாம்சன் பற்றி பேசுவோம். ராயுடுவின் கருத்தில் சஞ்சு சாம்சனின் பெயரும் அடிபடுகிறது. சஞ்சு சாம்சன் திறமைக்கு பஞ்சம் இல்லாத வீரர். ஆனால் அவர் எத்தனை முறை அணியில் சேர்க்கப்பட்டு நீக்கப்பட்டிருக்கிறார். ஒரு தொடர் நன்றாக ஆடுவார், அடுத்த தொடரில் அவர் அணியிலே இருக்க மாட்டார். இது ஒரு வீரரின் தன்னம்பிக்கையை எந்த அளவுக்கு பாதிக்கும். இது போன்ற ஒரு சுழல் தான் வைபவ் சூரியவன்சிக்கு ஏற்பட்டு விடுமோ என்ற அச்சம்தான் கவாஸ்கர் மற்றும் ராயுடுவின் கோபத்திற்கு முக்கிய காரணம். திறமையான வீரர்கள் திறமையின்றி வெளியேறுவதற்கு அணி நிர்வாகத்தின் மோசமான கையாளுதல் காரணம் என்பதை நாம் பலமுறை பார்த்திருக்கிறோம். இதற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டாமோ? வைபவ் சூரியவன்சி விஷயத்தில் அவர் ஒரு இளம் வீரர். அவருக்கு தேவை களத்தில் ஒரு நிலையான இடம், மூத்த வீரர்களின் வழிகாட்டுதல். அவர் அடித்த ரன்கள், அவர் காட்டிய வேகம் எல்லாம் அருமைதான். ஆனால் அதைவிட முக்கியம் அவர் மனதளவில் எப்படி தயாராக இருக்கிறார் என்பது.
அதிகப்படியான மீடியா கவனம், சமூக வலைத்தளங்களின் அழுத்தம் இவற்றையெல்லாம் தாண்டி அவர் கிரிக்கெட்டில் மட்டும் கவனம் செலுத்த வேண்டும். அதற்கு அணி நிர்வாகம் ஒரு கவசமாக இருக்க வேண்டும். ஆனால் நிர்வாகமோ அவர் எப்போது பயன்படுத்தலாம், எப்பொழுது அவரை அணியில் வைக்கலாம் என்று ஒரு வணிக ரீதியான பார்வையில் பார்ப்பதுதான் வேதனைக்குரிய விஷயம். நிச்சயமாக ரசிகர்கள் இதை கேட்கலாம். அப்படியானால் இளம் வீரருக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டாமா என்று. கண்டிப்பா கொடுக்க வேண்டும். ஆனால் அந்த வாய்ப்பு முறைப்படி இருக்க வேண்டும். இந்திய கிரிக்கெட் அணியில் நுழைய வேண்டுமானால் உள்ளூர் கிரிக்கெட்டில் நிறைய அனுபவம் பெற வேண்டும். அந்த அழுத்தங்களை சமாளிக்க வேண்டும். ரஞ்சி கோப்பை, IPL ஏ அணி போட்டிகள் என படிப்படியாக ஒரு வீரர் முன்னேற வேண்டும். திடீரென்று அவரை சர்வதேச மேடையில் நிறுத்தி இனி உலகத்தை வென்று காட்டு என்று சொன்னால் அது நியாயமா? வைபவ் சூரியவன்சிக்கு இதுதான் நடக்கிறது. அவர் இன்னும் நிறைய கற்றுக்கொள்ள வேண்டிய வயதில் இருக்கிறார். இந்த நேரத்தில் அவருக்கு தேவை ஒரு ஆசிரியர், ஒரு வழிகாட்டி. ஆனால் அவரை ஒரு எந்திரத்தை போல் வாய்ப்பு வரும்போது பயன்படுத்திக் கொள்ள நினைப்பது கிரிக்கெட் நிர்வாகத்தின் போதாமையைதான் காட்டுகிறது. சுனில் கவாஸ்கர் மற்றும் அம்பத்தி ராயுடுவின் இந்த வெளிப்படையான விமர்சனங்கள் இந்திய கிரிக்கெட் ரசிகர்களிடையே பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளன. பல ரசிகர்கள் இதை வரவேற்கிறார்கள். ஏனென்றால் ரசிகர்கள் நீண்ட நாட்களாக இதைத்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அணி நிர்வாகம் மாற வேண்டும். வீரர்களை தேர்வு செய்யும் முறையில் வெளிப்படைத்தன்மை வேண்டும். வீரர்களை நடத்தும் விதத்தில் மனிதத்தன்மை வேண்டும். குறிப்பாக இளம் வீரர்களை வெறும் புள்ளி விவரங்களாக பார்க்காமல் மனிதர்களாக பார்த்து அவர்களை கையாள வேண்டும். வைபவ் சூரியவன்சி ஒரு உதாரணம் மட்டுமே. இது போன்ற பல வீரர்கள் திறமை இருந்தும் முறையான மேனேஜ்மெண்ட் இல்லாததால் காணாமல் போயிருக்கிறார்கள். இறுதியாக நாம் என்ன எதிர்பார்க்கிறோம்? இந்திய கிரிக்கெட் நிர்வாகம் இந்த விமர்சனங்களை ஒரு பாடமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்தடுத்த தொடர்களில் இளம் வீரர்களை எப்படி கையாள்வது, அவர்களுக்கு எப்படிப்பட்ட பாதுகாப்பான சூழலை உருவாக்குவது என்பதை பற்றி ஒரு தெளிவான திட்டத்தை வகுக்க வேண்டும். வைபவ் சூரியவன்சி மட்டுமல்ல, இந்திய அணியின் ஒவ்வொரு இளம் வீரருக்கும் ஒரு சிறந்த எதிர்காலம் அமைய வேண்டும் என்றால் இந்த நிர்வாக சீர்திருத்தங்கள் மிக அவசியம். கவாஸ்கர் சொல்வது போல வீரர்களை வளர்ப்பதுதான் ஒரு நிர்வாகத்தின் உண்மையான வெற்றி. அந்த வெற்றியை நோக்கி இந்திய கிரிக்கெட் அணி நிர்வாகம் பயணிக்க வேண்டும். இந்த விவகாரத்தில் உங்கள் கருத்து என்ன? சுனில் கவாஸ்கர் மற்றும் அம்பத்தி ராயுடுவின் கோபம் நியாயமானதுதானா? அல்லது அணி நிர்வாகம் செய்வதுதான் சரியா? வைபவ் சூரியவன்சி போன்ற இளம் வீரர்களை நாம் எப்படி பாதுகாக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்கள்? உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட் செய்யுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள். இந்திய கிரிக்கெட் குறித்து இது போன்ற ஆழமான அலசல்களுக்கு நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.